வேலூர். நேற்று ஜூன் 30 பிரபல எழுத்தாளர், இதழாசிரியர், பதிப்பகத்தார், திரைப்பட பாடலாசிரியர், நாவலாசிரியர் என்று பன்முகம் கொண்ட மிக சிறந்த சிறுகதை எழுத்தாளர் என்று அறியப்பட்ட விந்தன் அவர்களுடைய நினைவு நாள். அவரை பற்றி ஒரு சிறிய பதிவு இது. இந்த பதிவிலே அவர் பிறப்பு, அவர் வாழ்க்கை, அவர் உயர்ந்தது, அவருடைய தன்னம்பிக்கை, அவருடைய முயற்சி என்கிற கோணங்களில் பார்த்தால் இன்றைய இளைய சமுதாயம் தமிழுக்கு தொண்டு செய்த பல்வேறு அறிஞர்களை, எழுத்தாளர்களை, பேச்சாளர்களை, கவிஞர்களை, படைப்பாளிகளை நிச்சயமாக நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவுகளை தொடர்ந்து மேற்கொள்கிறேன். அப்படி சிறுகதை எழுத்தாளர் விந்தன் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் நாவலூர் என்கிற சிறிய கிராமத்தில் பிறந்தார். அச்சு கோப்பவராக வாழ்க்கையை துவக்கினார். அதோடு வேதனைகளில் விரக்தியிலே விழுந்து கிடக்காமல் அவர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு பல்வேறு தொழில்களை செய்து அவரை இனம் கண்டு கொண்டவர் கல்கி என்று புகழ்பெற்ற கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள். அவர் விஜய் என்ற பெயரோடு இருந்தவரைத்தான் விந்தன் என்று பெயர் மாற்றினார். சிறந்த எழுத்தாளராக, சிறுகதை எழுத்தாளராக இவரை இனங்கண்டு கொண்ட கல்கி அவர்கள் தொடர்ந்து கல்கியை எழுத வைத்தார். பிறகு தினமணி கதிர்களை எழுதினார். பிறகு பல்வேறு நாவல்களை எழுதினார். அவரது நாவல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டது. அவருடைய எழுத்து மிகவும் பிரபலமாக பேசப்பட்டது. உழைத்தால் உயரலாம் என்பதற்கு மிக சிறந்த ஒரு உதாரணம் எழுத்தாளர்களிலே திரு விந்தன் அவர்கள். விந்தன் அவர்கள் திரைப்படங்கள் எடுத்தார். திரைப்படங்களுக்கு வசனங்கள் எழுதினார். அவருடைய நாவல்களிலே, கதைகளிலே ஏழ்மைத்தன்மை, இரக்கம், பண்பாடு, கலாச்சாரம், பிரதிபலிப்பு, ஏழைகளுடைய இயக்கங்கள், விரக்திகள், வேதனைகளின் வெளிப்பாடுகள் இன்று பல்வேறு நிலைகளிலே படம் பிடித்து காட்டுவதிலே விந்தனுக்கு நிகர் விந்தன் தான். திரைப்படங்கள் தயாரித்தார் என்கிற நிலையில் இருக்குது. வசனம் நிறைய படத்துக்கு எழுதியிருக்காரு. அவருடைய கதைகளிலே ரொம்ப பிடிச்ச கதை எங்கள் அம்மாவாக அடிக்கடி சொல்கிறது பாலும் பாவையும். மிகவும் பிரபலமான கதை. அவரை பற்றி ஒரு சிறு பதிவு தொடர்ந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவர் நினைவு நாள் நேற்று ஜூன் 30 ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து பல்வேறு சோதனைகளை, சவால்களை, சிக்கல்களை சந்தித்து அவைகளையெல்லாம் சமாளித்து வாழ்க்கையில் முன்னேற முடியும். விழுந்து கிடந்தால் போதாது, விழுந்த போதெல்லாம் எழுந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன கவிஞர்களுடைய வார்த்தைகளை எல்லாம், திருவள்ளுவருடைய வார்த்தைகளை எல்லாம் அவர் நினைவில் கொண்டு வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று இளைஞர்களுக்கு ஒரு பாடமாக, நமக்கு ஒரு முன்னுதாரணமான எழுத்தாளராக திகழ்கின்ற விந்தன் அவர்களை நினைவு கூறுவோம். நன்றி, வணக்கம். வேலூர். நேற்று, அதாவது ஜூன் 30 மிக பிரபல எழுத்தாளர் விந்தன் அவர்களுடைய நினைவு நாள். அவருடைய பாலும் பாவையும் என்கிற நூலை யாராலும் மறக்க முடியாது. பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. அச்சு கோப்பவராக வாழ்க்கையிலே பணியை துவங்கி மிக பிரபலமான எழுத்தாளராக, கவிஞராக, பதிப்பகத்தாராக, அச்சு கோப்பவராக, திரைப்பட வசனகர்த்தாக, பாடலாசிரியராக, தயாரிப்பாளராக பல நிலைகளிலே உயர்ந்து தமிழுக்கு அருந்துண்டாற்றிய அற்புதமான எழுத்தாளர். அவர் விஜய் என்ற பெயரோடு வந்தபோது அவர் பெயரை விந்தன் என்று மாற்றி அவருக்கு வாழ்க்கை திருப்பமுனை ஏற்படுத்தி கொடுத்தவர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி. அவருடைய படைப்புகள் எல்லாம் மிகவும் சாதாரணமான ஏழை மக்களின் இதய பிரதிபலிப்பாக இருக்கும். முல்லை கொடியால் என்பது முதல் சிறுகதை தொகுப்பு. பிறகு அவர் மனிதன் என்ற தலைப்பிலே ஒரு இதழை தொடங்கினார். அவர் ஆரம்பித்த பதிப்பகத்திற்கு பெயர் புத்தக பூங்கா. அதாவது அவருடைய கதைகள் இன்றைக்கு